உங்க டூத்பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத்பேஸ்ட்ல உப்பா? ஆமா. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் வந்து வீட்லேயே ஹெர்பல் டூத் பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னடா சமந்தா வீடியோ சமந்தான்னு ஹெட்லைன் போட்டுட்டு மிஸ்லீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இது மிஸ்லீட் இல்லை, கைடன்ஸ். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வீட்டில் தேங்காய் யூஸ் பண்ணிட்டு அந்த தேங்காயோட கொட்டாங்குச்சியை வந்து போடாமல் அதை நல்லா எரித்து அதை கறியாக்கி அதோட சில பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம இன்னைக்கு டூத் பவுடர் பண்ண போகிறோம். வேப்பங்குச்சியோட பட்டை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லவங்கம் கொஞ்சம். லவங்கத்தில் இருக்க எண்ணெய் பல்லோட ஈரை வந்து பலப்படுத்த உதவியாக இருக்கும். வேப்ப இலையை நல்லா நிழலில் காய வச்சு அது கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்புறம் கல் உப்பு கொஞ்சம். காலத்துலலாம் வெறும் கறித்தூள் போட்டு தான் பல்லே விளக்குவாங்க. ஆனால் இதோட சேர்த்து நம்ம கசப்பு, துவர்ப்பு, லவங்கத்தோட எண்ணெய், உப்பு இதெல்லாம் சேர்க்கும்போது நமக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம கம்ஸு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதில் கொட்டாங்குச்சியோட கறி சேர்த்துருக்கறனால பவுடர் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அதனால் அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து பல்லோட எனாமல் வந்து கொஞ்சம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இதில் லவங்கம் போட்டுக்கிறதுனால அந்த லவங்கத்தோட எண்ணெய் கறியோடு சேர்ந்து பாருங்கள் கையில் நல்லா ஒட்டுது. அதனால் பல் விளக்கும்போது கொஞ்சம் வாஷ் பேஷன் கரை பிடிக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக சோப் போட்டு க்ளீன் பண்ணால் போயிடும். அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்க இந்த பொடியோட மாங்காய் கொட்டையில் இருக்க அந்த பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி இந்த துவர்ப்பு சேரும்போது பல்லுக்கு இன்னும் கசப்பு, உப்பு, துவர்ப்பு, கறி இதெல்லாம் சேரும்போது ரொம்ப பிரைட்டாகவும் பல் வெள்ளையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை என்னதான் ஜலிச்சிருந்தாலும் இந்த கொரகொரப்பு கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அந்த பொடியில். ஸோ பல் விளக்கும்போது கொஞ்சம் வாயில் அந்த ட்ரை பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் விரலால் நல்லா விளக்கி விடுங்க. அதுக்கு முன்னாடி வேணால் நம்ம அழுக்கு போகிறதுக்காக ஒரு ப்ளைன் ப்ரஷ்ஷில் வந்து நம்ம பல்ல நல்லா விளக்கிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு வாயில் அதுக்கப்புறம் நல்லா கையால் விளக்கி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் துப்பிட்டு வாய் கொப்பளிச்சிக்கலாம். பவுடரால் தொடர்ந்து விளக்கும்போது நமக்கு வர பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பல் நல்லா வெள்ளையாகும். இதில் உப்பு, அப்புறம் வேப்ப இலையோட கசப்பு, அப்புறம் மாங்கொட்டையோட துவர்ப்பு இதெல்லாம் சேரும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட்.